بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى أيضا وذكر فإن الذكرى تنفع المؤمنين صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه أنه قال خط النبي صلى الله عليه وسلم خطوطا فقال هذا الإسلام وهذا أجل وبينما هو كذلك إذ جاء الخط الأقرب أو كما قال صلى الله عليه وسلم رواه البخاري. விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித சமூகத்தையும் படைத்தது மாத்திரமன்றி அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக மாநபியையும் எமக்களித்த நிச்சமும் நிகரற்றோனுமாகிய வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஈருலக தலைவர் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவத்தை அணுவணுவாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வழிமுறையை ஏற்று எடுத்து நடக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமிக்க ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுடைய இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் எனும் நல்ல நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்கிருந்த போதும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு என்னென்ன விடயங்களை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அப்படியான நல்ல விடயங்களை, ஹலாலானவைகளை, சுவர்க்கம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் இயன்ற அளவு அவசரமாக எடுத்துக் கொள்ளுமாறு என்னென்ன விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்களோ அப்படியான ஹராமான வெறுக்கத்தக்க செயற்பாடுகளிலிருந்து முற்றுமுழுதாக விட்டு விலகி தவிர்த்து நடக்குமாறு அடியேனால் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளையிடுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவினுடைய தலையங்கம் முஹர்ரத்தினுடைய மாதம், அதே போன்று அதில் வரக்கூடிய ஆஷூராவுடைய நோன்பு, இன்னும் ஒரு சில விடயங்களை குறிப்பாக சுருக்கமாக ஒரு சில நிமிடங்களில் ஞாபகப்படுத்துகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குத்பாக்களை பயான்களை பொறுத்தமட்டில் வெறுமனை ஞாபகப்படுத்தல் மாத்திரம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், முஃமின்களுக்கு சொல்லிக்கொண்டே இருங்க, அது அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறார். அந்த அடிப்படையில் உலமாக்களை பொறுத்தமட்டில் குத்பாக்களை பயான்களை பொறுத்தமட்டில் ஞாபகப்படுத்தல் மாத்திரம்தான். எந்த உலமாக்கள் வந்தாலும் சொல்லக்கூடிய விடயம் குர்ஆன் ஹதீஸ் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கான வழிகாட்டல். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நானும் நீங்களும் யோசிக்கணும், சொல்லக்கூடிய விடயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். சில விடயங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படும், அந்த விடயங்களை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறா என்பதனை நானும் நீங்களும் சிந்தனையோடு வாழும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இன்றைய குத்பாவும் ஞாபகப்படுத்தல் மாத்திரம்தான். எனவே என்னுடைய வாழ்க்கையில நாம் எடுத்து நடப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சியோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள வேண்டும் என்ற துஆவுடன் ஆரம்பிக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வீட்டிருக்கக்கூடிய மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தேர்ந்தெடுத்த 4 மாதங்களில் ஒரு மாதம் முஹர்ரத்தினுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌம கலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்த பூமியை படைத்ததுல முதலாவது செய்த வேலை காலங்களை நேரங்களை வகுத்து தந்திருக்கிறான். 12 மாதங்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்த நேரத்தை வகுத்து அதுல 12 மாதங்களிலே 4 மாதங்களை சிறப்புப்படுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, ஒரு வழிமுறை இருக்குது. எந்த ஒரு விடயத்தை ஒன்றை விட ஒன்றை சிறப்புப்படுத்துவான். நாம் வீட்டிருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமையுடைய தினம் நாட்களிலே சிறந்த நாள், ரயீசுல் ஐயாம், நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமையுடைய தினம், நேரங்களில் சிறந்த நேரம். சில நேரங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடிய துஆக்களை கபூல் செய்கிறான். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையுடைய தினம் குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். தஹஜ்ஜுடைய நேரம், பைனல் அதானி வல் இகாமா, அதானிக்கு இகாமத்துக்கு மத்தியில கேட்கக்கூடிய துஆக்கள், இப்படியாக சில நேரங்களை அல்லாஹ் நேரங்களில் சிறந்த நேரமாக ஆக்கியிருக்கிறார். மஸ்ஜிதுகளில் சிறந்த மஸ்ஜித், சில மஸ்ஜிதுகளில் தொழுவதன் மூலமாக ஏனைய மஸ்ஜிதுகளில் தொழுவதை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல மடங்கு நன்மைகளை கொடுக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் மாதங்களில் சிறந்த மாதம் 4 மாதங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான மாதம் என்று சொல்கிறார். தொடர்ச்சியாக வரக்கூடிய துல்காதா, துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம், நாம் வீட்டிருக்கக்கூடிய முஹர்ரத்தினுடைய மாதம், ரஜபுடைய மாதம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே மிக முக்கியமான அந்த முஹர்ரத்துடைய மாதம் மிக விசேஷமான மாதம். அமல்களை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய 10வது தினம் ஆஷூராவுடைய தினம். அதே போல கடைசி மாதம், இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம், ஆரம்ப 10 நாட்கள் அமல்களை கொண்டு முடிக்கக்கூடிய மாதம். அமல்களை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது, அமல்களை கொண்டு முடிக்கப்படுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே மிக முக்கியமாக இந்த முஹர்ரத்துடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஹர்ரம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில பதிவு செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபர்லான தொழுகைக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான தொழுகை இருக்கும் என்றால் அது நடுநிசையில இரவையில சொல்லக்கூடிய தொழுகை என்றார்கள். அதே போன்று ரமலானுடைய மாதத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்புக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு விருப்பமான நோன்பு இருக்கும் என்றால் அது முஹர்ரத்துடைய மாதத்தில் பிடிக்கக்கூடிய நோன்பு என்றார்கள் அன்பு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அப்படியான ஒரு மாதத்தில நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஆஷூராவுடைய நோன்பு. அது மாத்திரமல்ல, ஹிஜ்ரி ஆண்டு 1448வது ஆண்டில் முதலாவது குத்பாவிலே முதலாவது மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, நாங்கள் ஒவ்வொரு வருடமும் முடிகின்ற நேரம் நாம் எல்லாம் எங்களை பரிசோதனை செய்கிறோம். இந்த வருடம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறது, இந்த வருடம் என்னுடைய பேங்கில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக அவர்களுடைய மஷூராவின் அடிப்படையில் ஹிஜ்ரி ஆண்டு நமக்கு தரப்பட்டது. இந்த ஹிஜ்ரி ஆண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களை நீங்க பரிசோதனை செஞ்சு கொள்ளுங்க, உங்களை நீங்க கேள்வி கேட்டுக் கொள்ளுங்க. ஹாசிபு கபல அன் துஹாசபு, உங்களை கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால உங்களை நீங்க கேள்வி கேட்கக்கூடியவர்களாக வாழ்க்கையில் இருந்துக்கோங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒரு வருடத்தை நாங்க கழிச்சிட்டோம். முஹர்ரத்துடைய மாதத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு வருடம் எங்களை விட்டு கழிந்து விட்டது. இந்த வருடத்தில் நானும் நீங்கள் என்ன செய்திருக்கிறோம், அமல் ரீதியாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் வந்திருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், தத்பீர் செய்வோம். நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய மாதம் முஹர்ரத்துடைய மாதத்திலிருந்து நான் என்ன அமல்களை முன்னேற்றுவதற்காக என்னுடைய வாழ்க்கையில நான் எதை தயார் செய்வேன், ஒன்று பரிசோதனை செய்யணும். என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன அமல்கள் செய்திருக்கிறேன். அதே போன்று தத்பீர், நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் நாம் என்னென்ன அமல்கள் செய்வோம் என்றதை நாங்கள் ஒரு அட்டவணைப்படுத்தணும். சகோதரர்களே, அன்பானவர்களே, அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை 2 கோடுகளில் சொன்னார்கள். கத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதூசும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை 2 கோடுகளில் சொன்னார்கள். கலிமா சொன்னவராக இருக்கலாம், சொல்லாதவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் வாழக்கூடியவன் 2 கோடுகளில் பயணம் செய்கிறான். எவ்வளவு அழகான உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது சொன்னார்கள், முதலாவதாக ஒவ்வொரு மனிதனும் பயணம் செய்யக்கூடிய ஒரு நீளமான கோடு, புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நீளமான கோடு. அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அவனுடைய தேவைகள், அவனுடைய மேலெண்ணங்கள், அவனுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவைகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மனிதன் அதுக்கு பின்னால்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்னைக்கு மனிதனுடைய தேவை முடியணும்னா அவனுக்கு மௌத்து வரும், அவருடைய உயிர் இருந்தால்தான் தேவைகள் முடியும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் இதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவருடைய தேவைகள், மேலெண்ணங்கள், அவனுடைய வாழ்க்கையில அவன் அடையக்கூடிய விடயங்கள், இதை நோக்கி மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறான். அமல்களை மறந்து விடுகிறான், தொழுகைகளை மறந்து விடுகிறான், இபாதத்துக்களை மறந்து விடுகிறான். அவன் உலகத்தையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்னும் ஒரு கோட்டை குறிக்காட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுதான் மனிதனுடைய அஜல். அவனை நோக்கி அந்த கோட்டில் அவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான். நீளமான கோடு, அதுக்கு முடிவு கிடையாது. முடிவு எப்ப வரும்? அவனுக்கு மௌத்து வரும். அவங்க சிறிய கோட்டை குறிக்காட்டினது, இதுதான் அவனுடைய அஜல். நீளமான கோட்டை விட சிறிய கோடு, இதுதான் அவனுடைய அஜல். மனிதன் அறிய மாட்டான், சிறிய கோடு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, நான் பெரிய பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறேன். சிறிய கோட்டை மறந்து விட்டான். மறதியாளனாக உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதன் அடையணும், மனிதன் தேடணும், இவ்வளவு சம்பாதிக்கணும். ஒரு வீட்டு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், இன்னொரு வீடு கட்டணும். வாகனத்தை கொடுத்திருக்கிறான், இன்னொரு வாகனம் வாங்கணும். இப்படியாக வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருப்பான். லட்சியத்தின் மூலமாக சதகாவை மறந்துடுவான், அமலை மறந்துடுவான், கொள்கையை மறந்துடுவான். அவனுடைய நோக்கம் எல்லாம் இது அடையணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் அடையத்துக்கு ஓடிக்கொண்டிருப்பான், மௌத்து வந்து அவன் அடைஞ்சிடும், அஜல் வந்து அவன் அடைஞ்சிடும். எத்தனையோ ஜனாசாக்களை பார்க்கிறோம். சில நாட்களுக்கு முன்னால எங்களோட ஊரில் இருந்து குடும்பத்தர் வந்தார். வேலைக்கு அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறவர் வந்தாரு. வரக்கூடிய நேரத்தில் அதே நிலைமையில மௌத். அவர் எதை நோக்கி வந்திருப்பாரு, எந்த தேவைக்காக வந்திருப்பாரு? அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு சிலவங்க குர்ஆன் ஹதீஸ் சொன்னா உள்ளத்துக்கு படாது. அதனால ஒரு விடயத்தை சொல்றேன். கண்ணியமானவர்களே, நெருங்கிய ஒரு நண்பர் வெளிநாட்டில் வேலை செய்தார். கை நிறைய சம்பளம், பெரியோர் சொத்தில் இருந்தவர், கை நிறைய சம்பளம், நீண்ட நாட்களாக இருந்தார். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய தாய்க்கு சுகம் இல்லாம போய் பெற்றோடு ஆயிட்டாங்க. இப்ப மகன் யோசிக்கிறாரு, சம்பாதிச்சு நான் எதை கண்டேன், தாய் வளர்த்து பெற்று வளர்த்து நம்மளுக்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறாங்க. நான் தாய்க்காக உம்மாக்கு என்ன செஞ்சிருக்கேன்? இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப யோசிச்சுட்டு முடிவு செஞ்சுட்டாரு, வேலையை ரிசைன் பண்ணிட்டு உம்மோட சிகிமத்துல கொஞ்ச நாளைக்கு இருக்கு. அன்பானவர்களே, இப்ப வேலையை ரிசைன் பண்ணிட்டு நாட்டுக்கு வாரம். கை நிறைய சம்பளம் எடுத்தவர், பெரியோர் பொசிஷன் ஜொப்புல இருந்த பெரியோர் இடத்துல இருந்தவர், வேலையெல்லாம் விட்டுட்டு வாராரு. தாயில சிகிமத்துக்கு இருக்கணும், தாய்கிட்ட கிட்ட கொஞ்சம் இருக்கணும், அவங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கணும், ஆசைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். இவ்வளவு காலம் கழிஞ்சிருச்சு, பணம் காசு சம்பாதிக்கணும்னு ஓடிட்டு கொஞ்ச நாள் சும்மாவோடு இருக்கும் கொண்டு. அன்பானவர்களே, வந்து ஒரு கிழமை 2 கிழமை போகுது, மகன் குளிக்கிறாரு, குளிச்சுட்டு வந்து மயங்கி விடுகிறார். தாய் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் உலகத்தினுடைய வாழ்க்கை. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதன் ஓடிக்கொண்டிருப்பான், அஜல் பின்னால் அவனை துரத்தி கொண்டு வருவதை மறந்து விடுவான். திடீர்னு அடைஞ்சிடும், கண்டல் ஒன்றுமல்ல. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் அடைந்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை அமல்களை கொண்டு அலங்கரிப்போம். சகோதரர்களே, யாருக்கெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கிறோமோ நாங்கள் தொழுகையை கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். யாரெல்லாம் பாவம் செய்து தௌபா இல்லாமல் இருக்கிறோமோ தௌபாவை செய்து கொள்வோம். இந்த முஹர்ரத்துடைய மாதத்தில் செய்யக்கூடிய முதலாவது வேலை, உடைய வாழ்க்கையில நிகழ்ந்திருக்கக்கூடிய பாவத்துக்கு யாரெல்லாம் தௌபா செய்யாமல் நாளைக்கு செய்வோம், வருகின்ற ரமலானில் செய்வோம், அல்லது அடுத்த கிழமை செய்வோம், நேரம் கிடைக்கிற நேரம் செய்வோம் என்று இருக்கிறோமோ திடீர் மௌத்து வந்துடும். தௌபா இல்லாத நிலைமையில மௌத்தாவிட்டா இருந்தா மௌத்துக்கு பின்னால தௌபா இல்லை, மௌத்துக்கு பின்னால பாவம் மன்னிப்பு இல்லை. ஒருத்தரோடு நாங்க கோபித்துக் கொண்டிருக்கிறோம், நாங்க பேசாமல் இருக்கிறோம். கண்ணியமானவர்களை, மௌத்து வந்துட்டு மௌத்துக்கு பின்னால பாவம் மன்னிப்பு கொடுக்கிறார், மௌத்துக்கு பின்னால மன்னிப்பு கேட்கிறார். எனவே இந்த முஹர்ரத்துடைய மாதம் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பரக்கத்தான ரஹ்மத்தான மாதத்திலே யாரெல்லாம் கோபித்துக் கொண்டிருக்கிறோமோ, யாரெல்லாம் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்கிறோமோ சேர்ந்து நடப்பதற்கு முயற்சி. அதே மாதிரி யாரெல்லாம் பாவம் செய்து தௌபால ஈடுபடாமல் இருக்கிறோமோ தௌபா செய்து அல்லாஹ்விடத்தில் மீறுவோம். யாரெல்லாம் வாழ்க்கையில் தொழுகை இல்லாமல் இருக்கிறோமோ தொழுகையை கடைபிடிக்கும். சகோதரர்கள், இன்னைக்கு குடும்பம் என்று ஓடுகிறோமே, குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக தேடி கொடுக்கிறோம். மௌத்துக்கு பின்னால பிள்ளைகள் வரப்போறதல்ல,
நாளை தியாகத்துடைய நாளில் அல்லாஹ் முதலாவது கேட்கக்கூடிய கேள்வி தொழுகையா? தொழுகை முதலாவது கேள்வி. இன்னைக்கு சிலர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சொத்து செல்வங்களை காசு பணத்தை கொடுத்திருப்பான், அள்ளி கொடுப்பாரு, வாழ்க்கையில தொழுகை இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகை இல்லாமல் எந்த அமலுக்கும் பூர்ணமான நன்மை இல்லை. தொழுகை முதலாவது, தொழுகைக்கு பின்னால்தான் அடுத்தது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் சீர்படுத்தும். அடுத்ததாக நம்மை நோக்கி வரக்கூடிய எதிர்வரக்கூடிய 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமையுடைய தினம் ஆஷூராவுடைய நோன்பு வருகிறது. ஆஷூராவுடைய நோன்பு ரமலானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் நமக்கெல்லாம் பரலாக்கப்பட்ட நோன்பு இருக்கும் என்றால் ஆஷூராவுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரலாக்கினார்கள். கடமையில் இருந்தது. எப்ப ரமலானுடைய மாதம் வரலாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதற்கு பின்னால் சுன்னத்தாக்கப்பட்டது ஆஷூராவுடைய நோன்பு. ஆரம்பத்தில் வரலாறு நோன்பு ஆஷூராவுடைய எதிர்வரக்கூடிய 26ஆம் தேதி 25 தாசுராவுடைய நோன்பு, 26ஆம் தேதி ஆஷூராவுடைய நோன்பை நாங்கள் எல்லாரும் அந்த நோன்பை நாங்கள் குடும்பத்தோட பிள்ளைகளோட எப்படி ரமலானுடைய மாதத்துல குடும்பத்தோட பிள்ளைகளோட நாங்கள் நோன்பை பிடிச்சு எப்படி இஃப்தாரை சந்தோஷமான முறையில் செய்கிறோமோ, இஃப்தாரை நாங்கள் செய்கிறோமோ, அதே மாதிரி வரக்கூடிய ஆஷூராவுடைய நோன்பு நாங்கள் ஒவ்வொருத்தரும் நீயத்து வைக்கணும். எங்கட வீட்டில் எல்லாரும் நோன்பு இருக்காங்க. அன்பானவர்களே, ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார்கள் சொல்லவாங்க, குற்ற பரிகாரம் மாட்டார்கள். ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு நோன்பு ஆஷூராவுடைய நோன்பு. ஒவ்வொருத்தரும் நீங்க சகோதரர்களே, இந்த வருடம் எத்தனையோ வருடத்தை கழிச்சுட்டேன், எத்தனையோ வருடம் வந்து போகிறது. சிலர்களுக்கு 12 மாதங்கள் இஸ்லாமிய மாதங்கள் கூட தெரியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹுவினால் வழிகாட்டப்பட்ட மாதம், அல்லாஹுவினால் தந்த மாதம். இன்னைக்கு ஜனவரி பிப்ரவரியில் ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு இஸ்லாமிய மாதங்களை மறந்துட்டாங்க. இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்களும் தெரியாதவர்கள் நம்முடைய சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, வரக்கூடிய நோன்பை ஒவ்வொருத்தரும் நியத்து வைப்போம். இந்த வருடம் தவறவிட மாட்டேன். என்னுடைய வீட்டில பிள்ளைகளோட மனைவி மக்களோட இந்த ஆஷூரா தாசுவாவுடைய நோன்பை நான் பிடிப்பேன் என்ற நியத்தோடு அந்த ஜும்மாவுடைய எழுதிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோன்பை நாம் ஏன் பிடிக்கிறோம்? ஒவ்வொரு அமலும் செய்கின்ற பொழுதும் அந்த அமலை அறிந்து தெரிந்து செய்வது கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். இந்த ஆஷூராவுடைய நோன்பு ஏன் பிடிக்கிறோம்? எதற்காக பிடிக்கப்பட்டது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை பிடித்தார்கள். ஆரம்ப காலத்தில் யஹூதிகள் இன்னும் பிடிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போறாங்க. ஆரம்ப காலத்தில் நோன்பு பிடிக்கப்பட்டது. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சென்றதுக்கு பின்னால அங்க உள்ள வேதவாசிகள், வேதத்தை கொண்டவர்கள், படித்தவர்கள், அறிவுள்ளவர்கள் நோன்பு பிடித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரணம் கேட்டார்கள். ஏன் இந்த நோன்பு பிடிக்கிறீங்க? சொல்லப்பட்டது, இன்றைய நாள்ல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள். ஆஷூராவுடைய தினம், ஆஷூராவுடைய நாள், அந்த 10வது நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய கூட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள். அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் நன்றி கடனுக்காக நோன்பு பிடிச்சாங்க. நாங்களும் பிடிச்சோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்துல நாங்க தான் உரிமையுள்ளவர்கள், நாங்க தான் மிச்ச நெருக்கமானவர்கள், எங்களுக்கு தான் மிச்ச நெருக்கமானவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு கண்டா அன்றைய தினம் மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை பிரித்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு அனுப்பினார்கள். யாரெல்லாம் சாப்பிடாம உண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அப்படியே கண்டினியூ பண்ண சொல்லுங்க, இஃப்தார் வரைக்கும் நோன்பு பிடிக்க சொல்லுங்க, யாரையும் சாப்பிட வேணாம். யாரெல்லாம் சாப்பிட்டார்களோ அதோடு நிறுத்திக் கொள்ள சொல்லுங்க, இன்றைய நாள் நோன்பாக அறிவிங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தி சொன்ன ஒரு நாள் ஆஷூராவுடைய நோன்பு. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பரலான நோன்பு ரமலானுடைய மாதம் கடமையாக்கப்படுகிறது. அதற்கு பின்னால் அடுத்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷூராவுடைய நோன்பை விரும்பியவர்கள் பிடிங்க, விரும்பியவர்கள் விடலாம், சுன்னத்தாக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 11 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ், இந்த ஆஷூராவுடைய நோன்பை யஹூதிகளும் பிடிக்கிறாங்க, நாங்களும் பிடிக்கிறோம், 2 பேருக்கு வித்தியாசம் டிஃபரெண்ட் இல்லையே யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் இருந்தால், உயிரோடு இருந்தால், தாசுஆ 9வது தினத்திலும் நான் நோன்பை பிடிப்பேன் என்றார்கள். அடுத்த வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகை விட்டு பிரிந்து விட்டார்.
எனவே ஒன்று பிடித்து காட்டினார்கள் ஆசூராவுடைய நோன்பை, இரண்டாவது நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அந்த நோன்பை நாங்க ஒவ்வொரு குடும்பத்தார்களும் நியத்தோட போவோம். இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வீட்டில் இந்த 2 நோன்பும் பிடிக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ் பஅத அல்லாஹு வஜ்ஹஹு அனின் நார் 70 ഖരീஃபா. ஒருவர் ஒரு நோன்பு அல்லாஹ்வுக்காக பிடிக்கிறார், எவ்வளவு பெரிய கூலி அல்லாஹ் கொடுக்கிறான்டா, 70 ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை விட்டு தூரமாக்குவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அருமையான சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் கிடைக்கிற நேரம், அமல்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் வருகின்ற நேரம், அந்தந்த நேரங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். அடுத்த நொடிப்பொழுது யாருக்கு மௌத்து வரும் யாருக்கும் சொல்ல முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களோட அஜல் உங்களை விரட்டி கொண்டே வருகிறது, உங்களுக்கு பின்னால உங்களோட பயணம் செய்து அது ஒரு சிறிய கோடு தான். நீங்க உலகத்தை பேசுறீங்க, அது பெரியோட கோடு, அதை முடிக்க இயலாது, அதுக்கு மௌத்து வரணும். எனவே மௌத்து உங்களை துரத்தி கொண்டு வருகிறது. எனவே நீங்க உலகத்தை சம்பாதிக்கிறது என்னுடைய வாழ்க்கைக்கு தேவை, அதை விட மிக முக்கியம் அமல் என்றார். கண்ணியமானவர்களே, அருமையான சகோதரர்களே, எனவே இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல நாங்கள் முதலாவது உங்களை திருத்திக் கொள்வோம். யாரெல்லாம் தௌபா இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல், சிலர்கள் நினைக்கிறது ரமலானுடைய மாதத்துல மட்டும்தான் பாவ மன்னிப்பு, ரமலானுடைய 27 மட்டும் தௌபா செஞ்சிட்டா முடியுது. 27 தௌபாவுடைய நேரத்தை பார்த்து வாரது. தௌபா எல்லா காலங்களிலும் ஒருவர் பாவம் செய்கிறார், அடுத்த நொடிப்பொழுது தௌபா செய்யும். என்ன அடுத்த நொடிப்பொழுது யாருக்கு மௌத்து வரும்னு சொல்ல முடியாது. எனவே அன்பானவர்களே, தௌபால ஈடுபடுவோம். யாருக்கெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கிறோமோ தொழுகையை சீர்படுத்துவோம். யாரெல்லாம் குடும்ப உறவை பிரிந்து நடக்கிறோமோ குடும்ப உறவை சேர்ந்து நடப்போம். அதே போன்று எதிர்வரக்கூடிய ஆசூராவுடைய நோன்பை குடும்பத்தோடு நாங்கள் பிடிக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த முஹர்ரத்துடைய மாதத்தை அமல்களை கொண்டு அலங்கரிப்பதற்குரிய பாக்கியங்களை சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவானாக. யாழங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழங்களுடைய தாய்ந்தர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ பூர்வ முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன் ஆமீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما بارك الله لنا ولكم في القران الكريم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم اقول قولي هذا استغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمة أبي بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأفضلهم علي رضي الله عنهم وفاطمة سيد النساء أهل الجنة رضي الله عنها وحمزة أسد الله أسد رسول الله صلى الله عليه وسلم اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي ومن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير القرون كرمي ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات
والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله جليل الجبار يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون